ஆண்டவர் தீர்மானம் பண்ணின ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நமக்குள் ஆண்டவர் வைத்து கொண்டே இருக்கிறார். இயேசு பரலோகத்தில் இருப்பது உண்மைதான். ஆனால் இன்று இரவு உங்கள் அருகிலே இருக்கிறார். ஒவ்வொருவர் அருகிலும் இருக்கிறார். உங்கள் இருதயத்தை பார்த்து அவர் கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். என் பிள்ளைகள் என்னென்ன கேட்கிறார். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கும் புஷ்பா, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குவதை பார்க்கிறேன். கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் இப்பொழுது இறங்குவதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவனால் நிரம்புங்கள். இயேசு உங்களை சுகமாக்குகிறார். மறதி நோயினால் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்போன்ஸ், மறதி நோய். இங்கே பால்தேனன் அவர்கள் மீட்டிங் போட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார், நீங்கள் கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்து உங்களுக்குள்ளே வைக்க போகிறார் அப்படின்னு பால்தேனன் சொல்றார். அவரு ஆசீர்வாதத்தை எப்போ கொடுத்துறாரு? பால்தேனன் சொல்லித்தான் ஆசீர்வாதத்தை நமக்கு அவருக்கு கொடுப்பாரு. அந்த இடத்துல போய் தான் நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரணும். பால்தேனன் மீட்டிங்கை போய் தான் ஆசீர்வாதம் நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் நமக்குள்ள ஆசீர்வாதங்களுக்கு எப்போ வச்சுட்டார். நமக்கு கிடைக்க வேண்டிய, நமக்கு சேர வேண்டிய, நாம் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு எதிரே வச்சுட்டார். ஆனால் அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது என்ற வழி நமக்கு தெரியல. அது நம்ம தான் கண்டுபிடிக்கும். நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவை? ஒரு வீடு தேவை, இருக்க ஒரு வீடு, உடுக்க உடை, உண்ண உணவு, இதுதான் தேவை. இதை அவர் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. வியாதியை பற்றி பேசுகிறார். அவங்க அப்பா அப்படி தான் வியாதி குணமாகிறது அப்படின்னு சொல்லி மக்களை மயக்கின காலங்கள் உண்டு. அந்த வழியிலே இவரும் ட்ராவல் பண்ணுறார், பால்தேனன் அவர்களும். இதையும் கேட்டு மக்கள் இன்னமும் அவர் பின்னால் ஓடி இருக்காங்க பாருங்க. இப்போ ஏன்னா வர ஜெனரேஷன் மறந்துடுறாங்க. போனவங்க ஒரு பலனை அடையாத போயிட்டாங்க. அது இந்த இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள், பெண்கள், மக்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்கறது கிடையாது. பால்தேனன்னா பெரிய பவர்ஃபுல் அப்படின்னு யோசிச்சுக்கிறது. புஷ்பா, உங்களுடைய கேன்சர் கட்டி மறைகிறது. அப்போ புஷ்பாவுக்கு மட்டும்தான் கேன்சர் கட்டி மறையுமா? அதுவும் நீங்கள் பால்தேனன் வாயால் சொன்னா தான் அந்த கேன்சர் கட்டி மறையுமா என்றதெல்லாம் ஒரு கேள்விக்குரியாது. இப்படி மக்களை மயக்கி தாறுமாறாக அவங்களை சிந்திக்க வைத்து ஒரு சரியான சிந்தனையை அவர்களுக்கு சிந்திக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார் பால்தேனன் அவர்கள் காலகாலமாய். பால்தேனன் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தின் மனைவி எவாஞ்சலின், அவருடைய மகள் ஸ்டெல்லா ரெமோலா, இப்படி ஒவ்வொரு இடமா அவங்க கட்டி வச்சுக்கிறாங்க. எங்க இப்போ பீச்சில் ஒரு இடம், ஜப கோபுரம், ஜப மையம், தியான மையம், வானகரத்தில் ஒரு அற்புத ஜப கூடுகையா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று. கோயம்புத்தூரில் இது காருண்யா, பெதஸ்தா குளத்தை கட்டி வச்சுட்டு அங்கங்கே ஒரு பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கிறிஸ்தவர்லாம் செய்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது. அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு, இதில் என்னது, சென்னை கடற்கரையில் இருக்கிற தியான மண்டபத்தில் ஜபகோபுரத்தில் ஜீசஸ் கால்ஸில் போயிட்டு அங்கே ஜப குறிப்பு எழுதி கொடுத்துட்டு வர்றது. அவங்க ஜெபம் பண்ணாதான், ஜப குறிப்பில் எழுதி ஜெபம் பண்ணதான் நமக்கு, பால்தேனன் ஜெபம் பண்ணதான் நமக்கு, பால்தேனன் அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணதான் நமக்கு சுகம் கிடைக்கும், சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு ஓடி அதெல்லாம் செஞ்சுட்டு வர்றது. இருக்கிற இடத்துலையே செய்யலாம். அந்த வியாதி வராது இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செய்யலாம். அந்த வழியால் அவர் சொல்ல மாட்டார். பால்தேனன் அவர்கள் கேன்சர் கட்டி மறைவதாக இவர் சொன்ன உடனே அவரே வாய்க்குள்ளே எல்லா சுக ஆரோக்கியம் போயிட்டு எல்லா வயிற்று வரைக்கும் போய் எல்லா கேன்சர் கட்டியும் மறைஞ்சு போதும். இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி ஆட்கள் சொல்கிறவங்க இருப்பாங்க, இதை கேட்குறவங்க இருப்பாங்கன்னு தெரியல. மனிதர்களே, நண்பர்களே, நாம் விழித்து கொள்ள வேண்டும், பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமாக இருப்பது நம் கையில் தான் இருக்கிறது. அதற்காகத்தான் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். உணவு, தண்ணீர், எண்ணெய், இந்த மூவற்றையும் நம்ம சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தினால் நமக்கு ஆரோக்கியம் நிச்சயம் என்பதில் சந்தேகமே இல்லை. உணவு, உழைப்பு, ஓய்வு, இந்த மூன்றும் சரியாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு
நம்ம பாரத நகர் இருக்கிற பில்டிங்காக போகிறது. பாரத நகர் எங்கெங்கே பில்டிங் கட்டி வச்சுக்கிறாரோ, கோயம்புத்தூர், லண்டன், அமெரிக்கா, இந்த மாதிரி இடத்துலலாம் போகிறது. ஜப கோபுரம், ஜப வீடு, ஜப மலை, இங்கெல்லாம் போகிறது. அங்கே போய் ஜோம் பண்ணுறது. இருக்கிற வேலைகளை விட்டுட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கின்னு மேலும் ஆரோக்கியம் கெடுது. அந்த உடல் வலியோட கால் வீங்கி போயிருந்து அந்த கால் வீக்கத்தோடு ஓடுறது. இந்த மாதிரி நாம் அறியாமையில் தான் இருக்கிறோம். இன்னும் கூட எப்படி இன்னும் கூட நாம் அறியாமையில் இருக்கிறோம் நண்பர்களே. இந்த பால்தனின் பேச்சை கேட்டு மயங்கி இன்னைக்கு மகுடிக்கு ஆடும் பாம்புகளாய் இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி மகுடி ஊதி கொண்டிருக்கிறார் பால்தனவர்கள் காலகாலமாய். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு விஷயத்தை சொல்றது கிடையாது. வாழ்க்கை விழிப்புணர்வு விஷயம், சரீர விழிப்புணர்வு விஷயம், ஆரோக்கிய விழிப்புணர்வு விஷயத்தை ஒரு வேதத்திலிருந்து சொல்றது கிடையாது. இதனால மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. நண்பர்களே, இது போன்ற ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய நாட்களை, நம்முடைய காசை இவர்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இவரும் இவருடைய குடும்பமும் காலகாலமாக இந்த கிறிஸ்துவ குடும்பத்தை, கிறிஸ்துவ மக்களை, இந்த உலக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் பால் தினகரன். இந்த மாதிரி வியாதியை இவர் குணப்படுத்துறார். இவர் வாயால சொல்லத்தாங்க வியாதி குணமாகவும் ஓடுது. நாங்களே எவ்வளோ ஓடி பார்த்துட்டோம். ஏன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாத வெற்று வேலைகளை தான் இவர் செஞ்சுருக்காரு. அவங்க அப்பா பீச்சில் பெரிய பெரிய மீட்டிங் போடுவார். அப்போல்லாம் புதுசில் இந்த மீட்டிங் போகிறது, இந்த மாதிரிலாம் விஷயம் சொல்கிறதெல்லாம் மக்களுக்கு ஒரு ஆர்வமாக ஓடுவாங்க. நமக்கு சுகம் கிடச்சிடணும், ஆரோக்கியம் கிடச்சிடணும், ஐயோ வழியிலேருந்து போயிடணும். ஏன் வலி வருது, அதை எப்படி போக்குறதுன்ற வழியை உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. ஒரு தினகரன் வாயை திறந்து சொன்னால் நமக்கு வியாதி போயிடும். பால்தினகரன் நமக்கு வாயை திறந்து கேன்சர் கட்டி மறைவதாக, கிட்னியில் கல் மறைவதாக நமக்கு உடனே மறைஞ்சு போயிடும். இல்லை மாயாஜாலமாக காட்டுறாங்க. மாயாஜாலமாக அது இப்போ பைபிள்ன்றது ஒரு மந்திர புத்தகமாக அது. இயேசு கிறிஸ்துவ ஒரு மாயாவியா, அவர் ஒரு நிஜ மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்று இருக்கிறார். எப்படி இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பது அவருடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற ஒரு ரகசிய மறைபொருள். இந்த குடும்ப வாழ்க்கையை, இந்த நிஜ சரீரத்தை எப்படி சரியாக பார்த்து கொள்வது, அந்த ரகசியங்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறோடு இணைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை எப்படி வளப்படுத்த வேண்டும் என்பது எடுத்துக்காட்டுத்தான், எடுத்து சொல்லத்தான் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்ன வழி என்பதை இந்த வேதத்திலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும். நடைமுறை வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை நாம் சரியாக செஞ்சால் போதும். இவர் பேசுறதால நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதது. எப்படி அன்றாட வேலைகளை நம்ம சரியாக செஞ்சால் போதும். படிக்கிற வயசில் படிக்காத, தூங்குற நேரத்தில் தூங்காததா, படிக்கிற வயசில் படிக்கலைன்னா ஏன் வருமே. தூங்குற நேரத்தில் தூங்காத, பால்தினகரன் மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டா வியாதி. இதுதான் நடந்துருக்குது. இந்த மாதிரி நம்ம செய்ய தகாததெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு வறுமை வந்துடுச்சு, எனக்கு வியாதி வந்துடுச்சு, எனக்கு கவனிப்பார் யாரும் இல்லை, இப்படியெல்லாம் புலம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நண்பர்களே, இந்த வாழ்வியல் புத்தகமானது மனிதனுக்கு வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்கிறது, வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு வழி சொல்கிறது, ஆனந்த இன்ப வாழ்க்கைக்கு வழி சொல்கிறது. அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது இவ்வளவு பெரிய தடி பைபிள். அதை நாம் சிந்திக்க வேண்டும். நான் சொல்வதெல்லாம் பைபிள் ரகசிய மறைபொருள் மனித வாழ்க்கைக்கு தேவையான, வளமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான், வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை தான் இந்த வேதத்திலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பகுத்தறிவு செய்தியை தான் இந்த பைபிளிலிருந்து நான் விளக்கிக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, இந்த பால்தினன் போல கோணியில கல்லை வெட்டி அடிக்கிற மாதிரி அது நடந்துடும், இது நடந்துடும், அதெல்லாம் இங்கே நடக்காது. கேன்சர் கட்டியா மறியாது, ஒன்றும் மறியாது. ஒரு ஞாபகம் மருதியா அல்பன்ஸுக்கு, நிறைய பேர் ஞாபகம் மருதியா அல்பன்ஸுக்கு ஞாபகம் மருதியா. இவருக்கு தான் ஞாபகம் மருதி. என்ன செய்யறோன்னு தெரியாத பெரிய பெரிய மீட்டிங் போட்டுக்கின்னு அதை மக்களை கூட்டிக்கின்னு அவங்களுடைய காலத்தை நேரத்தையும் வீணடிச்சுன்னு திரிகிறாரு. இவருக்கு தான் மருதி, மூளை மழுகி போச்சு. பால்தினர்களுக்கு மக்களுடைய நேரத்தை, காலத்தை வஞ்சிக்கிறார், மக்களுடைய வாழ்க்கையை வஞ்சிக்கிறார். இவருடைய இந்த வேத வசனங்களை வைத்து பால்தினன் அவர்கள் இந்த மாதிரி மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார்கள். எப்படி மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இந்த போலி போதகர்களை வைத்து போலி பேச்சுகளை, கள்ள பேச்சுகளை, திருட்டு பேச்சுகளை, ஏமாற்று பேச்சுகளை கேட்டு இந்த மக்கள் ஏமாந்து விட்டார்கள்.
வேற ஒன்றும் இங்கே நடக்கலை. ஏமாந்தது தான் மிச்சம். ஏமாந்ததுனால என்ன ஆச்சு? சொந்த வீடு இல்லை, ஆரோக்கியம் இல்லை, பாக்கெட்டில் பணம் இல்லை. ஏமாறாதீர்கள் நண்பர்களே. இது போன்ற ஆட்கள் இன்னும் வந்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்களிடமிருந்தும் நாம் ஏமாறாமல் தப்பிக்க வேண்டும். இந்த பைபிளானது இதற்காக பகுத்தறிவு உள்ள ஒரு புத்தகம். பகுத்தறிவோடு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் செய்தோமானால் பணம் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை வாழலாம், சொந்த வீட்டை அடையலாம், உறவுகளோடு நம்முடைய சந்ததி தலைவர்களோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.